நிறைய தேசிய தலைவர்கள் பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. உங்களை கவர்ந்த தேசிய தலைவர், நீங்க வியந்து பார்க்கும் தேசிய தலைவர் யார்? நம்ம 1801 பிறகு மக்கள் சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதுலயே என்னுடைய பல தலைவர்களை பத்தி நான் படிச்சேன். இதுல என்னால மிகவும் கவரப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அவர் தான் நம்ம தேசிய தலைவர்களே நம்ம தமிழ்நாட்டில் மிக அற்புதமான தலைவரா என்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு எனக்கு சொல்றது. நிச்சயமா சார். அதே மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய கொள்கைகளையும் நோக்கங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். அது நம்ம நாட்டுல ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கடவுளை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் பேசிட்டு இருப்பாங்க. அரசியல்வாதிகள் தனி, அவங்க அரசியலை பத்தி மட்டும் பேசுவாங்க. ஆனா அரசியலுக்கு ஒரு இயல்பு இருக்கு அப்படின்னு சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் சொன்னார். அது எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தேசியமும் தெய்வீகமும் அரசியலுக்கு இன்றியமாத இயல்புகள்ங்கிறார். ஒன்றை பிரித்து ஒன்று இயக்கினால் மற்றொன்று கெடும், அரசியலுக்குரிய நாடும் கெடும். தெய்வீகம் என்பது தலைவர்களை உருவாக்கும் ஓங்கார சக்தி. அப்படி அந்த சக்தி தெய்வீகம் இல்லை என்றால் அரசியலில் அங்கே நீசத்தன்மை பெருகும். நீசத்தன்மை பெறுகின்ற இடத்தில் நல்லவர்கள் மைனாரிட்டி ஆகிவிடுவார்கள், கெட்டவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிடுவார்கள், அந்த நாடு கெட்டுவிடும் சொன்ன ஒரே தலைவர் வேர்ல்டுலே. நீங்க செகண்ட் வேர்ல்டு வார் ஈடுபட்ட தலைவரோட பாத்துக்கலாம். ஒரு தேசத்துக்காக ஒரு பாலிடிக்ஸ் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத சொன்னது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வாழ்க்கையிலேயே அந்த கடைபிடிச்சுட்டே வாழ்ந்தாருமா. அதனாலதான் என்னை மிக கவர்ந்த தலைவர் நான் சொன்னது. நிச்சயமா சார். இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிச்சுட்டான்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த வயசுல எதுக்காக அவர் அந்த மாதிரி பொது வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிச்சுட்டார்? அது அதாவது ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியோகிராபின்னு ஒன்று இருக்கு, அதாவது டிவைன் வில்னு ஒன்று இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு சில தலைவர்கள் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அம்பேத்கர் கூட அப்படித்தான் தோன்றிருக்கணும் அந்த மக்களுக்காக. அதே மாதிரி தேவருடைய எதுக்கோ பிறந்தாரு எதுக்கோ வளர்ந்தான்னு இருக்கும்போது மிகப்பெரிய நினைச்சு வாழ்ந்தார். அவங்க ஜமீன்தார் ஃபேமிலி, கமுதி கோட்டைங்கிறதோட காவலரோட ஃபேமிலி. அவங்களுக்கு 33 கிராமம் சொந்தம். அந்த சொத்து அவங்களுடைய அப்பாவுடைய சில விஷயங்கள்னால எல்லாரும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை கேஸ் போட்டு வாங்கணுங்கிறதுக்காக சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் அப்ப மிகப்பெரிய வழக்கறிஞர் இந்தியாவிலே பெரிய வழக்கறிஞர் சீனிவாச ஐயங்கார். அந்த சீனிவாச ஐயங்காரை சந்திச்சு எங்க அப்பா மேல கேஸ் போடணும், அந்த வழக்கு விஷயமா எனக்கு அதுக்கு தான் வந்திருக்கேன் உங்களை சந்திக்கணும்னு சொல்லும் போது அது 1927 சார். அப்போ நம்ம மெட்ராஸ்ல ஸ்பட்டாங்க் ரோடு, எக்மோர் ஸ்பட்டாங்க் ரோடு இருக்கு இல்லையா, அங்க டாக்டர் அன்சாரி தலைமையில காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, அன்னி பெசன்ட் அம்மையார், காந்திஜி, சேலம் விஜயராகவாச்சாரி இவங்க எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை கலந்துட்டு இருக்காங்க. இவருக்கு அப்ப தேசியம்னா அரசியல் என்னன்னு தெரியாது. வந்திருக்காரு, மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவருக்கான சீனிவாச ஐயங்கார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்கணுமே, அப்பெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. இப்ப சீனிவாச ஐயங்கார் சொந்தமான பங்களாக்கள் தான் இன்னைக்கு மயிலாப்பூர்ல இன்னைக்கு யாரார் கையில இருக்கு. அதுல ஒரு பங்களா காந்திஜி தங்கியிருக்காரு, இன்னொரு பங்களா நேதாஜி தங்கியிருக்காரு. நேதாஜி தங்கின வீட்டுல ஒரு இடம் இருக்கு, அங்க தங்க வச்சுட்டு இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நான் உன்கிட்ட இந்த வழக்கு பற்றி பேசுறேன்னு சொல்றாங்க. இந்த மாநாட்டு சமயத்துல நேதாஜி சந்திக்க வர ஆட்கள், நேதாஜி பேசுற சர்வதேச அரசியல், இந்திய நாட்டினுடைய இப்ப பங்கு, இந்த காங்கிரசினுடைய கடமை, இத பத்திலாம் நேதாஜி பேசுறதுலாம் கேட்க கேட்க ஆக நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கே, நம்ம இத்தனை வருஷமா அரண்மனைக்குள்ள இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மாநாட்டுக்கு நானும் பார்வையாளராக வர்றேன்னு சொல்றாரு. சீனிவாச ஐயங்கார், நீ தான் பணக்காரனாச்சே, 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்றாரு. 100 ரூபாய் கொடுத்து அந்த அரசியல என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அங்கதான் இந்த டொமினியன் ஸ்டேட்டஸா இல்ல ஃபுல் ஃப்ரீடமா இந்த நாட்டுக்கு தேவைங்கிற தீர்மானம் அங்க விடப்படுது. இதெல்லாம் பார்த்த பிறகு தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் நேரம் இங்க தன்னுடைய ஊருக்கு வர்றாரு. தன்னுடைய மேனேஜர் கூப்பிட்டாரு. இந்த சொத்தை யார் சம்பாதிச்சது கேட்கிறாரு. இங்க தாத்தாவான்னு கேட்கிறாரு. இல்லைங்கிறாங்க. அப்பாவானு இல்லைங்கிறாங்க. யாருமே சம்பாதிக்காம வந்த சொத்தை நான் எதுக்கு வழக்காடணும்? இதை விட பெரிய சொத்து அடிமைப்பட்டு கிடக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட. அதனால என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன்தார் ட்ரெஸ் யூஸ்வலா போட்டுக்கிட்டு இருந்த சைனா சில்க் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்த தேவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு முதல்ல காந்திஜியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு கதர் ஆடை அணிந்து அதான் முதல்ல அரசியல் பிரவேசம். அதன் பிறகு சிடி ஆக்ட் ஒன்று கொண்டாந்தாங்க பிரிட்டிஷ். குற்றப்பரம்பரை சட்டம்னு தனக்கு அடங்காத மக்கள் மீது குற்றப்பரம்பரை சட்டம் விதிச்சாங்க. இது இந்தியா பூரா ராஜஸ்தான்ல இருந்துச்சு, பஞ்சாப்ல இருந்துச்சு, ஒரு சில மாநிலங்கள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட இனத்தின் மேல அது இருந்துச்சு. அந்த சட்டம் எவ்வளவு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் 6 மணி ஆனா கைரேகையை கொண்டாந்து ஸ்டேஷன்ல வைக்கணும். இப்ப மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்ப கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 20 மைல் இருக்கும். அந்த காலையில கிளம்புனாங்கன்னா ஸ்டேஷனுக்கு போய் சேரக்க சரியா இருக்கும். அவங்க அங்க ஸ்டேஷன்ல கைரேகை வைக்கணும்.
அவங்கள கேட்காம எங்கேயுமே போக கூடாது, நைட்ல ஸ்டேஷன்ல தங்கணும். இந்த சட்டத்தை எதிர்த்து முதலாக போராடுறதுக்கு எழுந்தாரு தேவர். இதுதான் அவர் வந்து முத அரசியல்ல தீவிரமா இறங்கின விஷயம் சொல்லலாம். இத வந்து ராம்நாட் பகுதியில ஆப்பநாடு பகுதியில டாக்டர் வரதராஜ நாயுடுன்னு அந்த காலத்துல ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அந்த தலைவர் தலைமையில ஒரு பெரிய மாநாடு நடத்தி இந்த சட்டத்தினுடைய கடுமையான விஷயத்தை பத்தி எடுத்து சொன்னாரு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தனிப்பட்ட மனிதரை போராட முடியாது, காங்கிரஸ்ல உறுப்பினரை சேர்ந்துட்டீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த சட்டத்தை எடுத்துறதுக்கு எளிமையா இருக்கும்னு சொல்லி தேவருக்கு சொன்ன அடிப்படையில அவர் தீவிர அரசியல இறங்கினாரு. ஒரு பிரிட்டிஷ்க்கு எதிர்த்தாப்புல முதல் போராட்டத்தையும் தூங்கினாரு, காங்கிரஸ்லயும் சேர்ந்துட்டாரு. இதுதான் அவருடைய முதல் அரசியல் பிரவேசம். பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அது எந்த மாதிரி போராட்டம் பண்ணாரு அவரு? இப்ப நான் சொன்ன இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கத்தான் முதல்ல போராடினார்னா, அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, இவரு காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஜில்லா போர்டு தேர்தல் வருது. அப்ப சட்டசபை மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு போர்டு, அதுல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச பிறகு தலைவர் பதவியை அவர் வேணாங்கிறார். அது ராஜபாளையம் PS குமாரசாமி ராஜாவுக்கு அந்த அளிக்கப்படுகிறது. எந்த பதவியை ஏத்துக்கிறாத ஒரு தேவர் என்னுடைய பொது வாழ்விலங்களுக்கு முதல் விஷயமே அதான், பதவியை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். 37 பொது தேர்தல் வருது. இந்த பொது தேர்தல்ல அப்ப நீதி கட்சி மிகப்பெரிய யானை பலம் உண்ட மிகப்பெரிய கட்சி, பெரிய பெரிய மனிதர்கள் இருந்தாங்க. பட்டிவரம்பட்டி WV சவுந்தரபாண்டிய நாடார், விருதுநகர் VV ராமசாமி நாடார், சேத்தூர் ஜமீன் சேவகபாண்டி தேவர், நெல்லையில மேடை தளவாய் குமாரசாமி முதலியார், அண்ணாமலை செட்டியார், இவங்கெல்லாம் பெரிய பிக் ஷாட்ஸ். இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் கிட்ட ரொம்ப க்ளோஸ். சாயந்தரம் ஆனா பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, டீ சாப்பிட போவாங்க. இவங்கள்ட்ட பணபலமும் படைபலமும் நிறைய இருக்கிற காலத்துல தெற்கு பக்கம் வந்து ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் நமக்கு வேணும், யாரை போடலாம் அப்படின்னு டாக்டர் வல்லபாய் பட்டேலும் நம்ம ராஜாஜி அவர்களும் தீர்மானிக்கும் போது காமராஜர் வந்து இந்த சஜஷனை கொடுத்திருக்காரு. தேவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். முத விவேகானந்தரை பத்தி பேசினாரு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரே, அவரை வந்து எப்படியாவது சேர்த்துனுட்டு, ஏன்னா இவர் ஏற்கனவே சேர்ந்துட்டாரு. இந்த விஷயம் காமராஜன் சொன்ன உடனே இவங்க வந்து ராம்நாட்ல ராமநாதபுரம் மன்னர் சேதுபதியை எடுத்து போட்டி போட ஆள் இல்லாத நேரத்துல தேவரை நிப்பாட்டாங்க. அத யாருமே வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு ஒரு 5 மணி ஆக போகுது. அது வரைக்கும் எல்லாரும் என்ன கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜா உட்காந்துருக்காரு. அவர் ராமநாதபுரம் ராஜா வச்ச நம்மளை ஏத்து யாரு போட்டி போட போறான்னு ஃப்ரீயா இருக்கும் பொழுது இவங்க தந்தி கொடுத்திருக்காங்க தேவருக்கு, மதுரையில இருந்து உடனடியா ராம்நாத் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்கன்னு. ஒரு கார்ல போனா பஞ்சர் ஆகி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுமே, நம்ம டயத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு 2 கார் இருந்து வேகமா வந்து 4:55க்கு அவருடைய நாமினேஷன் தாக்கல் பண்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜா வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் கேட்டீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்கத்தினுடைய அப்பா உக்கிரபாண்டி தேவர் வந்து சேதுபதி பக்கத்துல இருக்காரு. அவர் வந்து நம்முடைய இனத்தலைவன் சேதுபதியை போயிட்டு நீ எதுக்குறிய அப்படின்னு சொல்லும்போது இவர் தேவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கை எல்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப அவசர அவசரமா நீதி கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, மெட்ராஸ் கவர்னரை சந்திச்சு தேவர் பேசக்கூடாது, தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவிலே பாலகங்கார திலகருக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே பேசக்கூடாது வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். எலெக்ஷன்ல நிக்கணும், அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடணுமா கேட்கணுமா இல்லையா, அப்படி கேட்க விடாம பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 2-3 நிமிஷம் மைக்ல ஏறி நின்று நான் வந்து வியாதியால ஊமையாகல, இல்ல அதுக்கு பிறகு வந்து பிறவியிலையும் ஊமை இல்ல, இப்ப சர்க்காருடைய சட்டத்தால் ஊமையாக இருக்கிறேன், நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த தேர்தல்ல அந்த இவ்வளவு காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் மத்தியில சத்தியமூர்த்தி ஐயர் நிக்கிறாரு புதுக்கோட்டையில. எல்லாரும் நிக்கும் போது காமராஜருடைய எளிமையை பாக்குறாரு. அவருக்கு ஆதரவு யாருமே இல்லை, அவர் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை. சோ நம்ம இங்க நின்று இந்த ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, மக்கள் நல்லவர்களை பார்த்து ஓட்டு போட்டு சொல்லிட்டோம், நம்ம காமராஜரை உருவாக்குவோம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் விருதுநகர் போய் காமராஜருக்காக பிரச்சாரம் பண்றாரு. அங்கே காமராஜரை வந்து கடத்திட்டு போகிற திட்டம் எல்லாம் போடுறாங்க சில பெரிய மனிதர்கள். அதெல்லாம் வந்து தடுத்து காமராஜருக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக காமராஜரை உருவாக்கிய பெருமை தேவருக்கு உண்டு. ஆனா என்ன அந்த எலெக்ஷன் ரிசல்ட், அங்கே காமராஜர் ஜெயிக்கிறார், ராமநாதபுரத்தில் சேதுபதி தோற்கிறார், டெபாசிட் போகுது, முத்துராமலிங்க தேவர் ஜெயிக்கிறார். இடையில தேவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது, சத்தியமூர்த்தி ஐயரை ஒரு போலீஸ் அதிகாரி சுட்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார் என்ற செய்தி கிடைக்குது. உடனே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கார் எடுத்துட்டு நேர புதுக்கோட்டை வர்றாரு. புதுக்கோட்டை வந்து யார் சத்தியமூர்த்தியை சுட்டு தள்ளுவேன் என்று சொல்றது, இதோ இருக்கிறது எனது மார்பு, நீ தைரியமான ஆளாக இருந்தால் ரிவால்வர்ல துப்பாக்கி வகையை நிரப்பி என்னை சுடு பார்க்கலாம் என்று சொன்னார். அந்த போலீஸ் இருக்கிற இடத்துல போயிட்டாரு. அங்க சத்தியமூர்த்தியை அவர் ஜெயிக்கிறார், தியாகி சத்தியமூர்த்தி ஜெயிக்கிறாரு. இங்க வந்து சேத்தூர்ல வந்து ராஜபாளையம் தொகுதியில ராஜாராம் நாயுடுன்னு ஒருத்தர் பின்னாடி காமராஜருக்கு அடுத்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார்.
அந்த ராஜாராம் நாயுடு என்ன பண்றாருன்னா தேவரை சந்திச்சு, ஐயா எல்லா பக்கமும் பிரச்சாரத்துக்கு போயிட்டீங்க, எனக்கும் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்ற, எனக்கு டைம் இல்ல, நான் எத்தனை தொகுதி தான் பாக்குறேன், அப்ப ஒரு கடிதம் மட்டும் கொடுங்க, நல்லா கவனிங்க, எனக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குன்னு ஒரு கடிதம் கொடுங்க, இந்த கடிதத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேங்கிறாரு. உடனே தேவர் அவசர அவசரமா என்னுடைய முழு ஆதரவு ராஜாராம் நாயுடுக்கு உண்டு, இதை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளட்டும் ஒரு கடிதம் தரார். இந்த கடிதத்தை கொண்டு போய் சேத்தூர் ஜமீன்தார், அவர் அந்த ஏரியாவிலேயே மன்னர் சேதுபதி மாதிரியே, அந்த தொகுதியில ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ற இடத்துலயும் போய் தேவருடைய கடிதம் என்கிட்ட இருக்கு, தயவுசெய்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. சேத்தூர் ஜமீன்தார் தோற்கடிக்கப்படுகிறார், அவருடைய சொந்த மண்ணிலேயே ராஜாராம் நாயுடு ஜெயிக்கிறார். அதே மாதிரி மேடை தளவாய் முதலியார் தோற்கடிக்கப்படுகிறார், பட்டியலம்பட்டி WB சவுந்தரபாண்டி நாடார் தோற்கடிக்கப்படுகிறார், காமராஜர் VV ராமசாமி நாடார் தோற்கடிக்கப்படுகிறார். அதே போல இவரு PT ராஜன், அவர் ஒரு பெரியார், நம்ம பழனிவன்ராஜனுடைய தந்தை, அவர் தோற்கடிக்கப்படுறார். ஆக தன்னுடைய தேர்தலில் தனக்காக பிரச்சாரத்துக்கு போகாம காங்கிரசுடைய முழு வெற்றிக்கும் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவர் வேலை பார்த்தாரு. அதனால மெட்ராஸோட அவர் நம்ம சீனிவாச ஐயங்கார், சத்தியமூர்த்தி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழா எடுத்து காங்கிரஸை காத்தான் அப்படிங்கிற ஒரு பட்டமே கொடுத்தாங்க. இது 37 எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன உடனே சட்டமன்றத்தில் முதல் உரையாற்ற தேவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, தேர்தலில் சில தில்லுமுள்ளுகள் நடந்திருக்குது, குறிப்பா செட்டிநாட்டு அரசர் பண்ணியிருக்காரு, அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணுங்கிறாரு. இப்ப ராஜாஜி சொல்றாரு, என்னால இதுக்கு அனுமதி தர முடியாதுங்கிறாரு. தனிப்பட்ட முறையில் தேவர்கிட்ட சொல்லிக்காரு, அவர் செட்டிநாட்டு அரசு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் எப்படி பண்ண முடியும், விட்டுருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதுக்காக சட்டமன்றத்தை என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம், பிளீஸ் ஓட் ஃபார் அஸ் டு ரெக் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னோம், பட் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அலாங் வித் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவரு இங்கிலீஷ்ல சட்டமன்றத்தில் பேசினார். அப்பதான் பல பேருக்கு தேவருக்கு இங்கிலீஷ் தெரியும். அதுல பேசணும்னா ராஜாஜி ஒன்னும் பேச முடியல, இனிமே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, அதனால இந்த சட்டமன்றத்தில் இனி நான் உரையாற்ற போவதில்லை 2 வருஷம் பேசாம இருந்தார். இதுக்கு அடுத்த முயற்சியா ராஜாஜியை சந்திச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு பெரிய ஊர்வலத்தை நடத்தி அந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கு இல்லையா, கைரேகை சட்டம், இந்த கைரேகை சட்டத்தை நீக்கிறதுக்கு தானே என்னை காங்கிரஸ் சேர்த்தீங்க, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க எனக்கு கொடுத்த பிராமிஸ் அதுதான், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படும் சொல்லிட்டு அந்த சட்டத்தை எப்ப நீக்க போறீங்கன்னு. அது ராஜாஜி அதுக்கும் பதில் சொல்ல முடியல. இத ராஜாஜி நம்ம தான் தெரியுமே, பெரிய பிரெயின்ல பெரியார் நம்ம எல்லாம் பேசுவோம் இல்லையா. ராஜாஜி என்ன பண்றாரு டெக்னிக்கலா, கவர்னர்ட்ட போய் நீங்க ஜல்லிக்கட்டு பாத்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஜல்லிக்கட்டுனா என்னன்னு கேட்கும், புல் ஃபைட். அந்த புல் ஃபைட் நீங்க ஃபாரின்ல பாக்குறதுக்கு இங்க பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கே, நீங்க பாருங்க ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு. எங்க கூட்டி போறாருன்னா மதுரையில கள்ளர் நாட்டு பகுதியில தான் அதிகமா மாடுகள் வளர்க்குறாங்க, இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள். சோ இந்த ஜல்லிக்கட்டை கவர்னர் பாத்துட்டாருன்னா, இவங்க மாடு மேல விழுந்து அந்த மாட்டை பிடிச்சு அடக்கும் போது பல பேருடைய குடல் சரிஞ்சு கீழே விழுகும் இல்லையா, அந்த மரணத்தை நேரடியா பார்க்கக்கூடிய ஏதோ பயங்கரமான விளையாட்டை விளையாடுறாங்களே, அப்ப இவங்க மேல இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்குது நியாயம் தான் கவர்னர் முடிவுக்கு வந்துட்டாருன்னா அந்த சட்டத்தை நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ராஜதந்திரியான ராஜாஜி நினைக்கிறார். தேவருக்கு செய்தி கிடைக்குது, ஆஹா இது என்னமோ திட்டம் போடுற ராஜாஜி சொல்லிட்டு ஒரு சின்ன சீட்ல உடனடியாக ஜல்லிக்கட்டை நிறுத்தவும் மாடுகளை அப்புறப்படுத்தவும் ஒரு தகவல் கொடுக்கிறார். இந்த சீட்டு தான் போகுது, நீங்க கவர்னரும் முதலமைச்சரும் மதுரையில இறங்கிட்டாங்க. சிஐடி இலாக்கா கூட செய்தி கிடைக்கல. அங்க கவர்னர் கார் போகுது, மதுரையில இருந்து மேற்கு பக்கம் உசிலம்பட்டி, செக்காரனூனி இந்த மாதிரி ஏரியா பக்கம் கார் போகும்போது ஜல்லிக்கட்டே இல்ல, ஊர்ல ஆண் மக்களே இல்ல. எல்லாத்தையும் கேட்கும்போது ஜல்லிக்கட்டு நாங்க ஒண்ணு நடத்தலேன்றாங்க. கவர்னர் முதலமைச்சர் பாக்குறாரு, முதலமைச்சர் நடத்தலேன்னு சொன்னாங்களே, எனக்கு செய்தி கிடைச்சது கலெக்டர் மூலமான்னு, இல்ல நிறுத்திட்டாங்க அப்படின்னு. கவர்னர் ரொம்ப ஷாக் ஆகி என்ன எப்படி நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லும் போது கலெக்டர் சொல்றாரு, முத்துராமலிங்க தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் சின்ன சீட்ல இதை நிறுத்தணும்னு சொன்னு, ஒரு சின்ன சீட்ல ஜல்லிக்கட்டை நிறுத்தணும்னு சொல்றது அரசாங்கத்தினுடைய உளவு ஸ்தாபனத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு நிறுத்திருக்காருன்னா அந்த மனிதனை நான் பார்க்க வேண்டும் சொல்றாரு. உடனே தேவரை சந்திக்கிறாரு. சொன்ன தேவர் குற்றப்பரம்பரை சட்டம், இந்த கைரேகை சட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த நாட்டை ஆண்டவர்கள் மீது இந்த வெள்ளைக்காரன் கொண்டாந்த சட்டத்துக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க, எப்படியா நீக்கணும்னு சொல்லி மனு கொடுக்கிறாரு. அன்னைக்கு கவர்னர் எழுதின அந்த குறிப்பை வச்சுதான் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1948ல அந்த சட்டம் அடியோடு நீக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1920ல பாத்தீங்கன்னா பெருங்காமநல்லூர் இடத்துல ஒரு 30 பேர்த்த சுட்டு கொண்டாங்க பிரிட்டிஷ்காரங்க, ஈவன் பெண்கள் உட்பட. இந்த கொடுமையெல்லாம் தேவர் எடுத்து சொல்லி அந்த சட்டத்தை நீக்கிறாரு. இந்த மாதிரி தேவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தார்.